அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஏஜேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப தூரமாலாம் போகிறோமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த சம்மர் வெக்கேஷனில் எங்கேயுமே போகலை. இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு 8-9 மாதமாக எங்கேயுமே போகல. ஸ்கூலை விட்டால் வீடு, வீடை விட்டால் ஸ்கூல், இப்படி தான் எனக்கு ரொட்டீன் ஒர்க்காக அப்படி தான் போயிட்டே இருந்துச்சு. வீட்டில் பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு முடிஞ்சிருச்சு, எங்கேயுமே அழைச்சிட்டே போகல. எங்கேயாச்சும் போகலான்னு டெய்லியும் ஏதாவது ஒரு பிளானு. நமக்கு தடுக்கி விழுந்தா என்ன இருக்குது, நாகூர் காரைக்கால் தான், ஓகே அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்புனது. மோஸ்ட்லி எப்போதுமே நாங்கள் நாகூர் காரைக்கால் போனோம் அப்படின்னாக்கா மார்னிங்கே கிளம்பிடுவோம். ஒரு 10 to 11 அந்த மாதிரி கிளம்பி அங்கே நாகூர் பீச்சில் போய் உட்காந்து அங்கே சாப்பிட்டுட்டு அந்த தோப்புலாம் இருக்கும்ல, அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தர்காவுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுறது. இந்த வாட்டி ரொம்ப வெயிலாக இருந்ததுனால வீட்டிலே லன்ச் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியர் அபவுட் ஒரு 2:30 போல் தான் கிளம்புனோம். ஒரு டவேரா புக் பண்ணோம். சின்ன அண்ணன் ஃபேமிலி, கிருஷ்ணா, அம்மா, அக்கா பசங்க மட்டும்தான் போனோம். அப்போ தான் இந்த பஸ் என்னோடய ஃபேவரட் பஸ். இந்த 8 மாதமாக இந்த பஸ் ராதாமணி பஸ்ஸில் தான் நான் வந்து லக்ஷ்மாங்குடி டு என்னோடய ஸ்கூல் லொக்கேஷன் அங்கே மரணப்பாலம், அதாவது வாழவைக்கால் தாண்டி அங்கே போகிறது, திரும்ப அங்கேருந்து இங்கே வர்றது, ரெண்டுமே இதே பஸ்ஸில் தான் நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஃபேவரட்டான பஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் புலிவலம் க்ராஸ் பண்ணி வாழவைக்கால் தாண்டி நாங்கள் போனோம். ஃபேவரட்டான இடம் எனக்கு இது, ஏன்னா இங்கே தான் வந்து என் வீடு இருக்குது. அதையும் தாண்டி நான் ஒர்க் பண்ண ஸ்கூல், அதையும் தாண்டி தான் நான் வந்து நாகூருக்கு போகணும். இப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த இடத்த. டெய்லி போயிட்டு வந்துட்டு இப்போ போகாமல் இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எனவே எல்லாம் நமக்கு எங்கே ரிஸ்க் வச்சுருக்கானோ அங்கே தானே நம்ம இருக்க முடியும். நாகூர் போகிறதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியான ரோடாக போயிடுச்சு. முன்னாடி தான் அவ்வளோ நேரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் அந்த திருவாரூர் டு நாகப்பட்டினம் ரோடு சரியே இருக்காது. இப்போ தான் நல்லா சல்லு ரோடாக போட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த சல்லு ரோட்டில் போயிட்டு அங்கேருந்து வந்து அந்த ஆலியூர் சைடில் கட் பண்ணி அந்த ரோட்டில் ஏறி போயிட்டோம். போகிறப்ப பயங்கரமான வெயில். இங்கேருந்து திருவாரூர் அந்த ஆலியூர் வரைக்குமே சரியான வெயில் கொளுத்தி அள்ளிடுச்சு. அந்த ஆலியூர் ரோட்டில் கட் பண்ணி போகிறப்ப தான் கொஞ்சம் மரம்லாம் இருந்ததுனால கொஞ்சம் ஓரளவு நமக்கு வந்து நிழல் கொடுத்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சைடில் தான் நல்லாவே இருந்துச்சு. போகிறதுக்குமே ஒரு அந்த வெயில் காற்றுமே வந்து வெயிலாக இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காக ஒரு மாதிரி ப்ளஷராக இருந்துச்சு. நாகூரை ரீச் பண்ணியுமே அந்த வெயில் வந்து கொஞ்சம் கூட குறையல. எப்படியும் ஒரு 4 மணி அந்த மாதிரி டைமுக்குலாம் நாகூர் போயாச்சு. அப்போயுமே வெயில் கொஞ்சம் கூட குறையல, அப்படி ஒரு வெயில். ஆனால் முன்னாடிலாம் வந்து இப்போ தான் வந்து நடக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப சோம்பேறித்தனம் படுறோம். முன்னாடிலாம் வந்து இங்கே பீச்சில் வந்து நல்லா குளிச்சுட்டு, அதாவது சின்ன பிள்ளையா இருக்கப்போ பீச்சில் வந்து குளிச்சுட்டு இங்கேருந்து தர்காவுக்கு போகிறப்போ நடந்தே போயிடுவோம். எல்லாம் காரில், அப்போல்லாம் வேனில் தான் போகிறது. எல்லாம் வேனில் 10 பேர் போவாங்க. அந்த சின்ன பசங்க அந்த மாதிரிலாம் இருப்போம் இல்லையா, அவங்களெல்லாம் யாராவது 2-3 பேர் அழைச்சிட்டு அழகாக காற்று வாக்கில் நடந்தே போவோம். இப்போ தான் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. உலகத்து கூட்டமும் அந்த நாகூர் பீச்சில் தான் இருந்துச்சு. அவ்வளவு ஒரு கூட்டம் நாகூர் பீச்சு. நான் கூட என்னது இவ்வளோ கூட்டமாக இருக்கு, எங்கே போகிறது மக்கா. அப்புறம் திருவாரூரில் வந்து சொல்லப்போனால் ஒரு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் வந்து எங்கேயுமே இடம் கிடையாது, விட்டு அந்த பீச் தான். ஸோ அவ்வளோ ஒரு கூட்டம், அவ்வளோ ஒரு ரஷ்ஷு. ஒரு 2 to 3 டேஸில் வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் போயிருந்தோம். அதனாலேயே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா என்னன்னு தெரியல. கிளைமேட்டுமே வந்து அந்த மேலே பார்க்குறப்ப அதுவுமே நல்லா இருந்துச்சு. வெயில் இருந்தாலும் அந்த அளவுக்கு இந்த பீச்சில் போய் இறங்கினோன்னே வெயில் தெரியாது இல்லையா. பீச்சிலலாம் பெருசாக போய் நினைல, சும்மா கொஞ்சம் நேரம் காலை மட்டும் நினச்சிட்டு அதுவுமே வேணாம், சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலாங்கிற பிளானில் தான் நான் போயிருந்தேன். என்னமோ தெரில, பீச்சை பார்த்தா காலை மட்டும் நினச்சிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு காலை மட்டும் போய் நினச்சிட்டு திரும்ப வந்து அந்த குட்டி பசங்கள்லாம் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. அவங்களுக்குலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சுவோம். அப்போ பார்த்தா அவ்வளோ காரு, அவ்வளோ வேனு, செம்ம கூட்டம் பீச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏர் பலூன் வாங்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாமே ஆசைப்பட்டாங்க. அப்புறம் அண்ணன் போய் ஆளுக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுத்தாங்க. அதை பத்திரமா காரில் வச்சுட்டு வந்தோம். நாகூர் கூட கிராஸ் பண்ணல, அதுக்குள்ளே ஒரு பலூன் உடஞ்சிருச்சு. நாங்கள் வந்து நாகூர்லேருந்து டைரெக்டாக ஊருக்கு வரல, காரைக்கால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிளான் பண்ணி காரைக்கால் போயாச்சு. அப்போ தான் பெர்மிட்லாம் வாங்கணும் இல்லையா. ஸோ கார் டிரைவர் என்ன போய் இறங்கி பெர்மிட்லாம் வாங்கிட்டு
அதுக்கப்புறம் அந்த ரோடை கிராஸ் பண்ணி காரைக்காலும் நாங்கள் போய் ரீச் பண்ணிட்டோம். அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய ரைடு இருந்துச்சு. நானும் அக்கா பையனும் மட்டும் இங்கே போனோம். ரைடு ஏரியே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் திருவாரூரில் எக்ஸ்போ போட்டிருந்தப்ப அந்த மீன் கடல் கன்னிகள்லாம் அந்த கண்காட்சி போட்டிருந்தாங்கல்ல, அப்போது நானும் என் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். அப்போ தான் நான் இந்த ரைடில் ஏறினேன். இந்த ரைடில் இல்லை, ஜெயின் வீலில் நானும் என் ஹஸ்பண்டும் ஏறினோம். அப்புறம் அந்த ரைடில் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஜெயின் வீலில் திரும்ப நானும் அக்கா பையனும் போய் ஏறிட்டு வேறு எந்த ரைடும் பெருசாக போகல. இந்த 2 ரைடு மட்டும் போயிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஃபுட் கோர்ட் சைடு அவ்வளோ ஒரு கூட்டம். எங்கடா இருந்தீங்க நீங்களாம் இவ்வளோ நேரம், எங்கேருந்து நான் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கூட்டம் அந்த காரைக்கால் அந்த ஸ்பாட்லேயுமே. நாங்களும் 2 ரைடு முடிச்சுட்டு அப்புறம் ஃபுட் கோர்ட் போனோம். பெருசாக ஒன்றும் ரொம்ப எல்லாமே அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது அந்த 2-3 கடையை தான் வரிசைக்கு வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஏதோ ஒன்று ஆளுக்கு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா மறுநாள் எனக்கு வந்து திங்கட்கிழமையிலேருந்து ஸ்கூலுன்னு சொல்லிட்டு திடீர்னு மெசேஜ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாள் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு, இனிமேல் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மனசை நாளையே நல்லா தேத்திட்டு நைட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் கிளம்பி ஸ்கூல் போயாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.